அக்கா நீ சொன்ன மாதிரி 50 சப்பாத்தி பண்ணி வச்சிட்டேன்க்கா. அப்புறம் நீ சோறெல்லாம் பிளேட்டில் போட்டு வைக்க சொன்னல, அதையும் செஞ்சுட்டேன். நல்ல வேலை நீ இருக்கிறதுனால எனக்கு வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சது. இல்லைன்னா எல்லா வேலையும் என்னால் செஞ்சுருக்க முடியாது. அக்கா மாப்பிள்ளைக்கும் அவங்க அப்பாவுக்கு மட்டும் மட்டன் வச்சுருக்கேன்க்கா. சம்மந்தி அம்மாவுக்கு இன்னைக்கு வெஜிடபிள் சாப்பாடு தான் சொன்னாங்க. அதனால் வீட்டில் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போய் அவங்களுக்கு மட்டும் வெஜ்ஜு சோறு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். மற்றவங்களுக்கெல்லாம் இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு இவ்வளோ சப்பாத்தி பண்ணி வச்சுருக்க? ஆளுக்கு ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்டா கூட காலி ஆகிடும்க்கா. சம்மந்தி அம்மா தான் சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க, அதனால் நிறையவே செஞ்சு வச்சுட்டேன். சரிடி, எல்லாம் தயாராக இருக்குல்ல, கூப்பிட்டுலாமா அவங்கள இங்கே? அக்கா, அதை சொல்லத்துக்கு தான் நான் இங்கே வந்தேன். என் மாமியார் கழுவி இருக்குதுல்ல, அதுக்கு இங்கே உட்காந்து சாப்பிட வேணாமா. பக்கத்தில் ஏதோ பெரிய வயல்வெளி இருக்குதாமே, அங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அடம் பிடிக்குது. நம்ம எல்லா சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு செட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடலாம். என்ன சொல்கிறேன்? என்னடி உன் மாமியார் தினசாக ரூல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அது சரியான ஏடாகுணம் பிடிச்ச கழுவின்னு. நீ எங்கே கேட்ட? அது ரொம்ப நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தல்ல. சரி விடு, அவங்களுக்கு அந்த புல்வெளி பக்கத்தில் உட்காந்து காத்தோட்டமாக சாப்பிட்ணுன்னு ஆசை போல இருக்குது. இப்போ என்ன, ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போனால் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த இடம் நல்லா தானே இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம். ஆளுக்கு ஒரு பிளேட்டை கையில் எடுத்துக்கோங்க. கோமதி, என் மாமியாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத. அது சும்மா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கிட்டு மற்றவங்களே ஃபாலோஸ் பண்ணணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணும். அதுக்கிட்ட சில விஷயம்லாம் முடியாதுன்னு சொல்லு. எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன்னா அவன் தலையில் உட்காந்து டான்ஸ் ஆடும் அது. சரி விடுடி, வயசானவங்கன்னா அப்படி தான். நீ கூட தான் என் பையனை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூப்பிட்டு வரேன்ன. எனக்கு கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவனை ஊரில் விட்டு வந்திருக்க. அந்த மாதிரி தான். ஏய், எதுக்கேத்தாலும் என்னை குட்டி கட்டாத. நான் தான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, நம்ம எல்லாரும் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடலான்னு. இன்னும் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? அவன் என்ன அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போன்னு தொல்லை பண்ணும்போது அவனை விட்டுட்டு போயிருக்கணும். அவனை கூப்பிட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஆமாம், அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அப்படி தான் அடம் பிடிப்பான். நீ பெரிய ஆள் தானே, உனக்கு அறிவு எங்கே போச்சு? அதெல்லாம் வரக்கூடாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. கோமதி அக்கா, அண்ணன் சித்தி திட்டிகிட்டே இருக்காதீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களா, இன்னும் ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்குட்டியோடு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிப்பா, அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன். சரி, சண்டை போட்டதெல்லாம் போதும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிளேட்டை கையில் எடுத்துக்கோங்க, கிண்ணத்தையை தூக்கிக்கோங்க. வாங்க நம்ம விண்வெளிக்கு போகலாம். அக்கா, அது விண்வெளி இல்லை, வயல்வெளி. ஆமாம், நீ உங்க கூட பேசி நானே குழம்பி போயிட்டேன். வாங்க நீ போகலாம். விண்வெளி நாயகா. சித்தி, தயவு செஞ்சு உன் பாட்டை நிறுத்து. இல்லைனா கோமதி அக்கா கிட்ட நல்லா போட்டு குத்து உன்னை சண்டை மூட்டி விட்டுருவேன். ஏய், உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலன்னா சொல்லுடா. அதுக்கு எதுக்கிட்ட கோமதி கூட என்ன கூத்து விட்ற? இரு, உனக்கு இன்னொரு பாட்டு பாடுற மாதிரி. முத்தமடை இங்கு கோட்டி தீராதோ. ஏம்மா, இந்த பாட்டு மேலே ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து ஓடினுக்குதுமா. நீ வேற இந்த பாட்டை பாடி பிரச்சனை உண்டாக்காதம்மா. ஏய், இப்படி பாட்டு பாடி தூங்கிட்டு இருக்கோம். மாமியாரை எழுப்பி விட்றாதடி. இந்த நேரத்தில் இந்த கிழவி என்ன தூக்கம்னு தெரில. தின்னுது தூங்குது கேட்டால் வேலை செய்கிறேன்னு புழுவினுக்குது.